ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் நம்பர் 5. ஸோ ஏற்கனவே போட்ட அந்த 4 ஆஃபருமே 4 வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ இன்னைக்கும் போடக்கூடிய இந்த ஆஃபரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரஸ்டீஜ் பிராண்டோட மிக்சிக்கான ஒரு ஆஃபர், சூப்பரான ஒரு ஆஃபர். 2 மாடல் பார்க்க போகிறோம். என்டியூரா, ஸோ என்டியூராலே பார்த்தீங்கன்னா என்டியூரா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு மாடல். ஸோ இந்த மாடலுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்டியூராலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்டியூரா பார்த்தீங்க அப்படின்னா 1000 வாட்ஸ், ரெண்டுமே 1000 வாட்ஸ் மிக்ஸி தான். சரி, ரெண்டுமே என்டியூராவும் சரி என்டியூரா ப்ரோ ரெண்டுமே 1000 வாட்ஸ் மிக்ஸி, ஹெவி டியூட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் பாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாக நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டலில் எஸ்எஸ்ல வித் ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க, 2 மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த ரிச்னஸ் வந்து இனிமேல் நம்மளுக்கு வந்து தூக்கி கொடுக்கும்னு சொல்லலாம். சுவிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்டில் நல்லா பெருசாக சுவிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. சின்னதாக இல்லாமல் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நல்லா ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெவி டியூட்டி மிக்ஸி, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நார்மலாக ஒரு 500 750 வாட்ஸ் 1000 வாட்ஸ்னும் போது நல்லா ஹெவியாக இருக்கும், சூப்பராக நம்ம வந்து கிரைண்ட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அட்டாச்மெண்ட்ஸ், இதில் வரக்கூடிய ஜார்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஜார் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு 3 ஜார் மிக்ஸி 4 ஜார் மிக்ஸி வாங்கிட்டு இருப்போம். அதோட கூட வந்து 2 ஜார் ஒரு ஃபுட் ப்ராசஸர் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். நம்மளுக்கு கம்ப்ளீட் ஃபுட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம பேசிக்காக நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம இதில் வந்து சூப்பராக பண்ணிக்கலாம். 3 ஜார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சட்னி ஜார் வந்துடும், ஒரு ட்ரை ஜார் வரும், அப்புறம் ஒரு வெட் ஜார். ஸோ இது வந்து ரெகுலராக ஒரு நீங்கள் 3 ஜார் மிக்ஸி எடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. உள்ளே அரைச்சாச்சா நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். அது வாஷருமே சிலிக்கானில் கொடுத்துருப்பாங்க. லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். 4 ஜார் மிக்ஸி எடுத்திங்கன்னா ஒரு ஜூஸர் ஜார் இது வந்து ரெகுலராக நம்மளுக்கு இந்த 4 ஜார் வரக்கூடிய எல்லா மிக்சிலையும் ஒரு 3 ஜார் போடுற காமனாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மிக்சியில் நம்மளுக்கு பிரஸ்டீஜ் இந்த என்டியூரால் நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ்னா அடிஷ்னலாக ஒரு 2 ஜார் கொடுப்பாங்க, மல்டி யூட்டிலிட்டி ஜார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம 2 விஷயம் செய்ய முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து சாப் பண்ணலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் நம்ம இதுக்கு நிறைய வீடியோ போட்டு காமிச்சிருக்கோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டான வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஹார்டான வெஜிடபிள்ஸு, இந்த கேரட்டு, வெங்காயம், எஸ்பெஷலி இந்த முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டிங்க சாப் பண்ணீங்க அப்படின்னா பொடியாக சூப்பராக அப்படியே சாப் பண்ணும். அப்படியே நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பொரியல் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு வெந்துடும், இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து வெந்துடும். கீரையெல்லாம் கூட இதில் வந்து சூப்பராக நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வீடியோ வந்து பழைய வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இல்லை அதோட லிங்க் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் எப்படி நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் சூப்பராக பார்க்கலாம். அந்த அளவுக்கு அட்டகாசமாக நம்மளுக்கு வந்து எல்லாமே சாப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப் பண்ணுறது. இதில் இன்னொரு பிளேடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ இந்த பிளேடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு செய்கிறதுக்கு. நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது அந்த பிளேட் போட்டுங்க, இதை போட்டிங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஒரு 2 பேர் 3 பேருக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறது இது ஆப்டாக இருக்கும். எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பிசையலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு கப்பு கொடுத்துருப்பாங்க, மெஷர்மெண்ட் கப் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு கப்பு சப்பாத்தி மாவு ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இதில் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க, லாக் பண்ணிவிடுங்க. மாவு உப்பு போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு மிக்சியை வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா அந்த மாவு உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் அந்த கப்புலேயும் ஒரு ஹோல் இருக்கும், வாட்டர் லெவல்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கப்பு மாவு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. இந்த தண்ணியை அப்படியே மெதுவாக ஆட் பண்ணிட்டே மிக்ஸி ஆன் பண்ணிட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து சூப்பராக அப்படியே பந்து மாதிரி அப்படியே திரண்டு வந்துடும். ஸோ அட்டகாசமாக நம்ம சப்பாத்தி மாவு வந்து நம்ம இதில் பிசைஞ்சிக்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து 5 ஜார் பார்த்தாச்சு. 6th ஜார் பார்த்தீங்க அப்படின்னா கீப்போ மிக்ஸ் ஜார் அப்படின்னா மிக்சிலே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜார் தான். சார் நார்மலாக இந்த மாதிரி ஜார்ஸ் ஃபுட் ப்ராசஸ் எல்லாம் நிறைய பிளேட்ஸோட நம்மளுக்கு நிறைய அட்டாச்மெண்ட்ஸோடு வருது. பட் இது வந்து பொதுவாக எந்த மிக்சிலையுமே கொடுக்கறது கிடையாது. இது கீப்போ மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா இதிலே நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஸ்டோரும் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். கொஞ்சம் குவான்டிட்டி இறக்கிறதுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்ன, கொஞ்சமாக நம்ம அதாவது 1 மிளகு 2 மிளகு கூட நம்ம அதில் சூப்பராக க்ரஷ் பண்ணலாம். நிறையா வாட்டி நம்ம அந்த 1 மிளகு 2 மிளகு அரைச்சி நம்ம சூப்பராக காமிச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டியாக நம்ம சூப்பராக பண்ண முடியும். மஞ்சள் அரைச்சிக்கலாம், சுக்கு அரைச்சிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி, அதாவது நம்ம இந்த கொஞ்சமாக அரைக்கிறது தான் நம்ம சட்னி ஜார் கொடுத்துருப்பாங்க.
இந்த சட்னி ஜாரில் அரைக்க முடியாத குவான்டிட்டியை கூட, மினிமம் குவான்டிட்டியை கூட நம்ம இந்த ஜாரில் நம்ம சூப்பராக கிரைண்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த கீப் ஹோம் மிக்ஸ் ஜார். அப்படி சப்போஸ் நீங்கள் பெப்பர் அரைக்கிறீங்க, பெப்பர் அடித்து கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் கவுத்துங்க. மற்ற ஜாரில் மேலே லிட் இருக்கும், இதை ரிவர்ஸாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ மிச்சமாச்சுன்னா இதுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருப்பாங்க, அப்படியே வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படியே சூப்பராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீப் ஹோம் மிக்ஸ் ஜார் அப்படின்றது தான் ஸோ ரொம்ப ஹைலைட்டான, அதாவது மற்ற மிக்ஸி எல்லாத்தோட ஏன் இது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜார் தான். ஸோ மெயின் அட்வான்டேஜே இந்த ஒரு ஜார் தான். ஏன்னா இந்த ஒரு ஜாருக்கோசரம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புல்லட் மிக்ஸி வாங்குவோம். நம்ம கடையில் நிறைய புல்லட் மிக்ஸி இப்போ கூட வீடியோ போட்டிருந்தோம், சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்தது. லட்சுமி கிரைண்டர் கோம்போவில் கூட நம்ம அது போட்டிருந்தோம், அதுக்கும் சூப்பராக ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் மிக்ஸிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் கிரேஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டியை நம்ம வந்து சூப்பராக பண்ண முடியுன்றது தான் அதோட பெரிய அட்வான்டேஜ். இந்த மிக்சியில் நம்ம சூப்பராக வந்து இந்த ஜாரை வச்சு நம்ம பண்ண முடியும், அதான் ஒரு ஹைலைட்டு. ஸோ ஆடி சூப்பர் ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸை கொடுக்குறோம். ஒரு ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10,435 ரூபா வருது. ஆனால் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வெறும் 6,990 கொடுக்குறோம். வெறும் 6,990 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, ஆடி இல்லையா, ஆடி சூப்பர் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6,990 ரூபாய்க்கு இது கூட ஃப்ரீயாக நம்ம வந்து ப்ரெஸ்டீஜோட சூப்பரான ஒரு ஃப்ரை பேன், நம்ம கடுகு தாளிச்சு போடுறது, ஆம்லெட் போடுறதுக்கு, ஆஃப் பாயில் போடுறதுக்கெலாம் ஒரு சூப்பராக வரக்கூட 700 rupees வர்த்துள்ள, 700 ரூபா வர்த்துள்ள இந்த ஃப்ரை பேன் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். சப்போஸ் இந்த ஃப்ரை பேன் வேண்டாம், நம்மள்ட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னீங்கன்னா சூப்பரான 3 லிட்டர் கஞ்சி வடி பாத்திரம் ஸ்ட்ரெயினர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நிறைய நம்ம கடையில் வந்து டெய்லி நம்ம வந்து நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டு வாங்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஸோ மிக்சியோட ஒரு 3 லிட்டர் குக்கருக்குள்ளே நம்ம வந்து வச்சு சூப்பராக வச்சு நம்ம கஞ்சி வடித்து சாப்பாடு ரைஸ் வந்து செய்ய முடியும். ஸோ அதுக்கோசரம் 3 லிட்டர் ஸ்ட்ரெயினர் ஸ்டார்ச் ரிமூவர் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த கஞ்சி மட்டும் இல்லை, ரைஸ் மட்டும் கிடையாது, ஈவன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் பாயில் பண்ணால் கூட அது கூட நீங்கள் ஸ்ட்ரெயினர் மாதிரி யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஏதாவது வேக வைக்கிறீங்க, கடலை ஏதாவது வேக வைக்கிறீங்க, சுண்டலுக்கு ஏதாவது கடலை வேக வச்சு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா வாட்டர் அப்படியே ட்ரைன் ஆகிடும். நம்ம தனியாக அதை ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து நம்ம வந்து வெறும் 6,990 ரூபாய் இதை ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஒன்று நீங்கள் கஞ்சி வடி பாத்திரம் இதை வாங்கிக்கலாம், அப்படி இல்லை இந்த ப்ரெஸ்டீஜோட இந்த ஃப்ரை பேன் வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். நீங்கள் சூப்பரான ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம். திருப்பி சொல்கிறேன், ஸ்டாக்ஸ் வந்து இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஸ்டாக்ஸ் கொடுப்போம். ஸோ ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் நம்மள்கிட்ட இருந்ததுனால் கொடுப்போம், இல்லைனா கிடையாது. ஏன்னா இது எல்லாமே கம்மியான ஸ்டாக்ஸ் தான் அவைலபிள். உங்களுக்கு இந்த ஃப்ரை பேன் எல்லாமே ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமே உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எப்போதும் போல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ப்ரைஸும் கம்மி, ஆஃபரும் சூப்பரான ஒரு ஆஃபர். ஷிப்பிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அதே என்டியூரா தான், என்டியூரா ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். நான் முதலே சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ப்ராசஸர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து அடிஷ்னலாக சாப் பண்ண முடியும். ஸோ சப்பாத்தி மாவு வச்சுக்கலாம், வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபுட் ப்ராசஸர் அப்படின்னா எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம். கட் பண்ணிக்கலாம், காயை கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், கிரேட் பண்ணிக்கலாம், எல்லாமே இதில் சூப்பராக பண்ணிக்க முடியும். 4 ஜார் வந்துடும். இந்த ஜூஸர் ஜாரை மட்டும் இன்னுமே கொஞ்சம் ஸ்டைலிஷாக பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அப்படியே ஒரு பவுல் வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே நமக்கு வந்து ஃபில்டர் ஆகிடும். ரிமூவ் பண்ணிட்டு இதை போட்டுருங்க, அப்படியே நம்மளுக்கு வந்து ஜூஸ் வந்து இல்லையே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பைப் மாதிரி டேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த ஜூஸரில் கிடையாது அது. ஸோ இந்த என்டியூரா ப்ரோவில் இது மாதிரி உங்களுக்கு ஜூஸர் வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் வந்துடும். எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் நம்ம. அதாவது நம்ம சொன்னது இல்லையா, நம்ம காய் கட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேடு கொடுத்துறாங்க. இதில் எப்படி உங்களுக்கு காய் கட் பண்ணுறது, இந்த 2 பிளேடு தான் அதில் வரும். காய் கட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேடு கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு பேசு, இது 2மே இதில் இருக்கும். இது போக இது வந்து ஸ்லைசர், நம்ம பஜ்ஜி போடணும் அப்படின்னா, சிப்ஸு போடணும் அப்படின்னா இல்லை சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்லைசர் பிளேடு. அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கேப் போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே சலுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சிப்ஸ் மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்துடும். சிப்ஸ் போடுறதுக்கு, பஜ்ஜி போடுறதுக்குலாம் அட்டகாசமாக நம்மளுக்கு இருக்கும். இது போக இன்னும் ஒரு பிளேடு என்ன அப்படின்னா, இது மாதிரி இந்த அட்டாச்மெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க.
இதை இன்சர்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். டேரெக்டாக இதை போட முடியாது, இதை இன்சர்ட் பண்ணிட்டு தான் நம்ம போட முடியும். அடுத்த பிளேடு பார்த்தீங்கன்னா திருவறதுக்கு நம்ம ஏதாவது திருவணும், கேரட் திருவணும் அப்படின்னா அது சூப்பராக திருவிக்கலாம். ஸோ அது மாதிரி திருவுற ஐட்டம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம வந்து இதில் திருவிக்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக நம்ம கிரேட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பிளேடு. ஸோ இந்த பிளேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் கிடையாது, என்டியூராவில் கிடையாது, என்டியூரா ப்ரோவில் மட்டும்தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ஒரு பிளேடு. இது வந்து நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பண்ணுறது, நம்ம உருளைக்கிழங்குலாம் பார்த்து நீட்டமாக வெட்டுவோம் இல்லையா, நம்ம கேரட்டே நீட்டமாக வெட்டணும், நீட்டமாக வரணும் அப்படின்னா இதில் போட்டிங்கன்னா நீட்டமாக வந்துடும். அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீட்டமாக வரதுக்கு நம்ம இந்த பிளேடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஜூஸுமே இதில் பண்ணிக்கலாம். நம்ம சாத்துக்குடி வந்து இதில் பண்ண முடியாது, ஏன்னா சீட்ஸோடு சேர்ந்து அது க்ரஷ் ஆகிடுச்சு அப்படின்னா சாத்துக்குடியோட டேஸ்ட்டே வந்து ஒரு கசப்பு தன்மைக்கு வந்துடும். ஸோ அதனால் சாத்துக்குடி நம்ம வந்து இதில் பண்ண முடியாது. ஸோ அந்த இதுலேயும் பண்ணுது. ஸோ இதுக்காக வந்து சாத்துக்குடி புளியறதுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சிட்ரஸ் ஜூஸர் பண்ணுறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துட்றேன். போட்டிங்கன்னா சாத்துக்குடி எல்லாமே சூப்பராக, முசம்பி எல்லாம் சூப்பராக இதில் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு சாத்துக்குடிலாம் அட்டகாசமாக இதிலே ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். ஸோ இது ஒன்று வாங்கிட்டிங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஃபுட் ப்ராசஸ், எல்லா விஷயமும் பண்ணிக்கலாம். திருவிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் கொஞ்சமாக. ஸோ இது போக நம்மளுக்கு இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, நார்மலாக எந்த ஃபுட் ப்ராசஸர்லேயுமே இந்த ஜார் கொடுக்கறதில்ல. இந்த ஜார் இந்த புல்லட் மிக்ஸியோட கீப்போ மிக்ஸ் சின்ன ஜார் அதுலேயும் இருக்குது. ஸோ இதுக்கும் வரும். ஸோ ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு வந்து இந்த கீப்போ மிக்ஸ் ஜார் வரும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸோட வேணும் அப்படின்னீங்கன்னா, ஸோ ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா டே டு டே நம்ம வந்து ரொம்ப ஹரிபரியில் ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்கன்னா அப்போ உட்காந்து நம்ம சாப் பண்ணிகிட்டு இருக்கோம், கட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். எல்லா விஷயம் ஸ்லைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப் மட்டும் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும், கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு மட்டும் இருந்தால் போதும்னா நம்ம என்டியூராவை சூஸ் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். வந்துட்டு இப்போ ஸ்பெஷலான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 9160 கொடுக்குறோம். நீங்கள் ஆன்லைன்லாமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 9160. இந்த 9160 நீங்கள் கொடுத்தது வாங்கும்போது ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து என்டியூரா கொடுத்தோமோ ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுத்துல தான் ஒன்று ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கஞ்சி வடி பாத்திரம். ஸோ எக்ஸ்ட்ரா காசு இருக்குங்க. வெறும் 9160க்கு இது ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். எய்தர் ஒன் கஞ்சி வடி பாத்திரம் இல்லை இது ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக நம்ம எடுத்துக்க முடியும். இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ எல்லாத்துக்குமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. சிஓடி பொறுத்தவரையும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அந்த 4 ஸ்டேட்டுக்கு சிஓடி அவைலபிளாக இருக்கும். சிஓடின்னும் போது சிஓடி சார்ஜஸ் வந்து அதிகமாக வரும். நான் இது ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து சிஓடிக்கு ஏன் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்குறாங்க. சிஓடி ஏன் சார்ஜ் பண்ணணும்னா சிஓடின்றது வந்து ஒரு ஷிப்பிங் மெத்தட் கிடையாது, இது வந்து ஒரு பேமெண்ட் மெத்தட். உங்கள் ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேமெண்ட் கொடுக்குறீங்க, அந்த பேமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து எங்கள் கொரியர் கம்பெனிக்காரங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த அடிஷ்னலாக பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ்க்கோசரம் பார்த்தீங்கன்னா அவங்க அடிஷ்னலாக நம்மளுக்கு வந்து சிஓடி சார்ஜஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது ப்ராடக்ட்டோட வேல்யூ, பின்கோடு, ஸோ வெயிட் இதை பேஸ் பண்ணி அந்த சார்ஜஸ் வந்து கம்பெனிக்காரங்க போடுறாங்க. ஸோ அதனால் அந்த சார்ஜஸ் வந்து அடிஷ்னலாக வரும். ஸோ அதனால் சிஓடி வேணுன்ற கஸ்டமர்ஸ் இந்த சிஓடி சார்ஜஸ் அடிஷ்னலாக பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். திருப்பி சொல்லலாம், ஸ்டாக்ஸ் வந்து லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது. வேணுன்ற கஸ்டமர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆன்லைனில் பண்ண தெரியாது அப்படின்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோலே டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். ஃபோன் கால் பண்ணிவிட்டு உங்கள் பேர், அட்ரஸ் எல்லாம் சொல்லி உங்களுக்கு எந்த மாடல் வேணும், என்டியூரா வேணுமா, என்டியூரா ப்ரோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். ஈவன் நீங்கள் வந்து சிஓடி கஸ்டமர்ஸ், சிஓடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிள் இருக்காது. சிஓடி வேணுன்ற கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு டு ஆர்டர் கால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிங்க. நேரடியாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணி நீங்கள் வாங்கணும்னு வச்சுன்னா நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணிட்டு நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்எஸ் சூப்பர் லொக்கேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துக்கலாம். அப்படி இல்லைனா கூட கூகுள்லேயே போய் பிஎல்எஸ் சூப்பர் பஜார் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்துடும், டைரெக்ஷன்ஸை அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட முடியும், நம்ம கடைக்கு வந்துடலாம் நீங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி போட்ட இந்த ஆஃபர்ஸ் ஆடி ஆஃபர் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான ப்ரைஸு, ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோடு நம்ம கொடுக்குறோம்.
இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான நிறைய ஏகப்பட்ட ஆடியோ ஆஃபர்ஸ் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ ஆஃபர் மீண்டும் சந்திக்கிறேன். அடுத்த பாய் ஃப்ரம் PLS.